டி ஷேப்டு ஸ்கில் அண்ட் ஐ ஷேப்டு ஸ்கில், இந்த 2 டேர்ம்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக அஃபிஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் டி ஷேப்டு ஸ்கில் அப்படிங்கிறது வந்து லெட்டர் டி இருக்கு இல்லையா, அந்த டி வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. டீயில் இருக்கிற வெர்டிக்கல் லைன் தான் வந்து இப்போ உங்களோட மெயின் ஏரியா ஆர் உங்களோட மெயின் டொமைன். ஸோ அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களா, அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்களா, அது வந்து மீன் பண்ணும். மேலே இருக்க அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து மற்ற ஃபீல்டு உங்கள் மெயின் டொமைன் கூட ரிலேட்டடாக மற்ற டொமைன்லையும் நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது ஆர் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து டி ஷேப்டு ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீயில் அந்த ஹரிசாண்டல் வைஸாக இருக்கட்டும் வெர்டிக்கல் வைஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நம்ம வந்துட்டு ஓவராலாக கவர் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் காமனாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டி ஸ்கில்டு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஃபவுண்டர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், எம்ப்ளாயீஸ் எல்லா ஒர்க்கிங் பர்சன்ஸுக்குமே இது வந்து சூட் ஆகும். அப்புறம் ஐ ஸ்கில் அப்படிங்கிறது வந்து டி ஸ்கில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ ஸ்கில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் பர்டிகுலர் ஒரு டொமைனில் மட்டும் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட அந்த வெர்டிக்கல் லைன் மட்டும் தான் இருக்கும், ஹரிசாண்டல் இருக்காது. அவங்க ஏரியாவில் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக ஸ்கில்டாக இருப்பாங்க. மற்ற ஃபீல்டு அவங்க ரிலேட்டடாக இருக்க மற்ற ஃபீல்ட்லேயோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேயோ அவங்களால பெருசாக கனெக்ட் பண்ணிக்கவோ ஒரு கோஆர்டினேட் பண்ண முடியாது. பர்டிகுலராக அவங்களுக்கு என்ன டொமைனோ அதில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லி தான் டி ஸ்கில் அப்படின்னு இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.